வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருட்கள் இருக்கின்றன. கனடாவிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துப்பாக்கிச்சூடு, அவை தொடர்பான தகவலையும், இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானில் ஆரம்பித்த போர் இப்பொழுது அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாடாக இருந்த இஸ்ரேல் இப்பொழுது தனித்து நிற்கிறது. உக்ரைன் என்று சொல்லப்படுகின்ற நாடு இப்பொழுது அமெரிக்காவோடு கைகோக்கப் போகிறது. என்னவெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை ஒருமுறை பார்த்து கொள்ளலாம். எண்ணெய்க்காக ஆரம்பித்த போர் இன்று எங்கே போய் நிற்கிறது? இவற்றையெல்லாம் ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கப் போகிறது. வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம். நாளைய தினம் கனடாவின் கியூபெக் மாநிலத்திலே பாரிய பனிப்பொழிவு ஏற்பட இருக்கிறது. மின்சார தடை ஏற்படும் என்று சொல்கிறார்கள். பாடசாலைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மக்கள் அவதானமாக இருக்குமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள் செல்வோம். என்னவென்று சொன்னால், கனடாவில் இருக்கின்ற டவுன்டவுன் பகுதியில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இங்கே உங்கள் பலருக்கு தெரியும், புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கண்ணாடியை துளைத்து கொண்டு துப்பாக்கி ரவைகள் உள்ளுக்கே செல்லவில்லை என்பது போன்று தெரிவிக்கிறது. இதனால் பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றன என்றும், வெள்ளை நிற எஸ்யூவி வேன், அதாவது சிஆர்பி ஒன்றிலே வந்து இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுத்து வரப்படுகின்றன என்றும், மிக விரைவில் இது தொடர்பாக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது போன்றும் தான் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. கடந்த 10 நாட்களாக பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற போர், இந்த போர் ஒரு காரணத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று தெரிவித்திருந்தாலும் கூட, தற்பொழுது இடம்பெற்று வருகின்ற காரணங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த போர் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்விகள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. ஒரு காலகட்டத்திலே இந்த போர் எண்ணெயை காரணமாக வைத்துக்கொண்டு அணு உற்பத்திகளை தடுக்கின்ற வகையிலுமே இவை இடம்பெற இருக்கின்றன என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தெரிவித்துத்தான் இந்த போர் ஆரம்பித்திருந்தன. ஆனால் இன்றைய நிலை நீங்கள் பார்த்தீர்களானால் நிலைமை முற்றுமுழுதாக வேறாக இருக்கிறது. திரவ மழை பொழியப்பட்டிருக்கிறது ஈரானை நோக்கி. அப்படியாயின் இது எதற்கான ஒரு போராட்டமாக இருக்க போகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாதாக இருக்கின்ற நீர்நிலைகள் மீது இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உப்பு நீரை நன்னீராக்கி மக்களுக்கு விநியோகிக்கின்ற நீர்நிலைகள் இப்பொழுது பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான காலகட்டத்தில் இஸ்ரேல் அமெரிக்கா எதற்காக இந்த போராட்டத்தை ஆரம்பித்தன என்று நாங்கள் நோக்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது. தண்ணி என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. எனவே நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது போர் நிறுத்த மீறல் என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியாத ஒன்று அல்ல. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த தண்ணீர் நிலைகள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் தாக்குதலை நடத்த வேண்டும்? உங்கள் பலருக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடு என்பது ஒரு பாலைவன பிரதேசம். இந்த பாலைவன பிரதேசத்திலே கடல் நீரை நன்னீராக்கி அதனை பருகுகின்ற நிலையைத்தான் மக்கள் அங்கே பயன்படுத்தி வருகிறார்கள். தனியே ஈரானில் மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற நாடுகள் எல்லாம் இவ்வாறான செயற்பாடுத்தான் மேற்கொண்டு வருகின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் ஒரு தண்ணீர் நிலை மீது, அதாவது கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற ஒரு தண்ணீர் நிலையத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரான் தான் தாக்குதலை மேற்கொண்டது என்று மத்திய கிழக்கு நாடுகள் தெரிவித்திருந்தாலும், இல்லை, இது இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த 3 நாடுகளும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளை வைத்துக்கொண்டு ஒரு நாடகம் ஆடுகின்றனவா என்று எண்ண தோன்றுகின்றது. ஒரு மக்களை தண்ணீரில் தவிக்க வைத்து அதிலே லாபம் காண இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா என்பது போன்று இப்பொழுது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. தண்ணீர் நிலைகளை தாக்குவது என்பது உண்மையிலேயே ஒரு மனித உரிமை மீறலாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தண்ணீர் நிலைகள் மீது எதற்காக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பாக ஆராய்வது எல்லோரது கடமையாகவும் இருக்கிறது. இப்பொழுது போரியல் வல்லுநர்களின் கருத்துப்படி மக்களை தவிக்க விட்டு அதை லாபம் காண்பதற்கு இவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. எண்ணெய் மற்றும் அணு ஆயுத உற்பத்தி போன்றவற்றை
தடுக்கவே தாங்கள் போர் செய்கிறோம் என்று தெரிவித்து வந்த நிலையில் இன்று இந்த நீர்நிலைகள் மீது யாராக இருந்தாலும் சரி ஒரு நீர்நிலைகள் மீது தாக்குதல் மேற்கொண்டு மக்களை தவிக்க வைத்திருப்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது. சரி, அது ஒரு பக்கமாக இருக்கின்ற இந்த வேளையில் இந்த போர் அமெரிக்காவால் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா அதிபர் தான் இதற்குரிய உத்தரவுகளை பிறப்பித்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கு வருகை தந்த இஸ்ரேலினுடைய பிரதமர் அமெரிக்கா அதிபரோடு ஒரு பூட்டி அறைக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதன் பின்பாடு வந்துதான் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு பனிப்போர் ஆரம்பித்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை கொண்டு வந்து அமெரிக்காவின் ஆயுதங்களை பாவித்து ஈரானை தாக்க முனைப்புகளை காட்டிய இவர்கள் இப்பொழுது அதிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் போருக்குள்ளே இழுத்து வரப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவின் பிரச்சனை ஈரானோடு வேறு விதமாக இருக்கிறது. இஸ்ரேலின் பிரச்சனை ஈராக்கோடு வேறு விதமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு இருக்கின்ற பிரச்சனை ஜூதர்களும் பைபிளையும் தூக்கி கொண்டு அவர்கள் சொல்வது சரி என்பதுதான் அவர்களது பிரச்சனையாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இன்றைய தினம் அவர்கள் லெபனான் மீது தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சமயத்தில் இஸ்ரேல் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், ஈரானில் இருக்கின்ற எண்ணெய் குதங்கள் யாவற்றின் மீதும் குண்டுகளை வீசி இருக்கிறது. இதனால் ஈரானில் இருக்கின்ற எண்ணெய் குதங்கள் பற்றி எரிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. எண்ணெய் குதங்கள் பற்றி எரியுமாக இருந்தால் உலகத்துக்கே ஒரு எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையிலேயே இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேசிக்கொண்ட ஒரு விடயம் எண்ணெய் குதங்களை தாக்கக்கூடாது என்பதாக இருந்தது. ஆனால் இஸ்ரேல் அதை மீறி இப்பொழுது எண்ணெய் குதங்கள் நோக்கி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. இவை ட்ரம்புக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியே ஈரான் மீது மட்டும் இது தாக்கத்தை செலுத்தாது, இது உலக நாடுகள் பூரா, மேன் அமெரிக்கா மீதும் இது தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. இன்று அமெரிக்கா தொடக்கம் சகல நாடுகளுக்குமான எண்ணெய் வளங்கள் பிரதேசம் முடக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடே ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டுக்குள் உள்ளாகக்கூடிய ஒரு நிலைக்கு இப்பொழுது வந்திருக்கிறது. உலக நாடுகள் எல்லாமே எரிபொருளின் விலை இப்பொழுது ஏற்றம் கண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இஸ்ரேல் செய்திருக்கின்ற இந்த செயற்பாடு பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் திட்டமிட்ட வகையிலே இதுக்குள் அமெரிக்காவை கொண்டு வந்து இழுத்துவிட்டு அமெரிக்காவை முடமாக்கி இருக்கிறது என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபடியாக இருக்கின்ற வேளையில் இந்த புதிய தலைவர் தேர்விலே பல்வேறுபட்ட சிக்கல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த புதிய தலைவரை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஹமேனியின் மகன் புதிய உச்ச தலைவராக வருவதை அமெரிக்காவும் விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்புக்கு அவர் தலைவராக வந்தது பிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் நாளை என்ன நடைபெறப் போகிறது என்பது பதற்றமான ஒரு விடயமாக இப்பொழுது பலரால் பார்க்கப்பட்டு வருகிறது. டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார், யுத்தம் நிறைவடைந்து விட்டது என்று தெரிவிக்கிறார். யுத்தம் நிறைவடைந்தது விட்டது என்று சொல்வதன் அர்த்தம் இவர் போரை இன்னும் வலுவாக்கப் போகிறாரா, அல்லது இந்த போர் வேறு திசைகளிலே நிறைவுக்கு வரப்போகிறதா, அல்லது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே இடம்பெற்ற இந்த பிரச்சனை காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இதற்குள் வரப்போகிறதா என்று தெரிவித்து வருகின்ற இதே வேளையில் இப்பொழுது மற்றொரு சங்கடம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதே வேளையில் சவுதியில் இருக்கிற அராம்கோ மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஈரானின் குண்டு தாக்குதலில் அது பெரும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு யுத்த மீறல் என்றே பலரால் இப்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால், முன்னர் ஜெனீவாவிலே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அந்த பேச்சுவார்த்தையிலே பங்கு பெற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இரு நபர்களை பிடித்து டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் பஞ்சம் ஒன்றுக்கு இவர்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உலக நாடுகள் தொடர்பாக எந்தவித அக்கறையும் மற்ற இவர்கள் மேற்கொண்ட இந்த போரினால் இப்பொழுது பல்வேறுபட்ட பாதிப்புகள் உலக நாடுகள் எங்கும் வரப்போகின்றன. உலக நாடுகள் என்று நான் சொல்வது நாம் இருக்கின்ற கனடா தொடக்கம் அமெரிக்கா வரை இது பரவி வரப்போகிறது என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. இலங்கை போன்ற சிறிய ரக நாடுகளை இவை மிக இலகுவாக தாக்கும் என்றே சொல்லப்படுகிறது. இன்று இலங்கையினுடைய எரிவாயுக்கு தட்டுப்பாடு வந்திருக்கிறது. எரிவாயுனுடைய விலைகள் உச்சம் கண்டிருக்கின்றன. இனி கேஸ் விலை ஏறப்போகிறது. இனி மக்கள் தெருவுக்கு வர வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் வரலாம். ஆனால் முன்னர் இருந்தது போன்று பணம் இல்லை கேஸ் வேண்டுவதற்கு என்ற நிலை மாறி இப்பொழுது கேஸும் இல்லை, பணம் இருக்கிறது ஆனால் வாங்குவதற்கு கேஸ் இல்லை என்ற நிலைமை இலங்கை போன்ற நாடுகளுக்கு இப்பொழுது வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. இவற்றுக்கு இடையால் சுழி புகுந்து கொண்டு ரஷ்யா தன்னிடம் இருக்கின்ற எண்ணெய்களை
மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஒரு காலகட்டத்திலே நீங்கள் இந்த எரிபொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பது போன்று ரஷ்யாவை கட்டுப்படுத்தியிருந்தார். இந்தியா போன்ற நாடுகளுக்கு எரிபொருள் வழங்கக்கூடாது என்றும் இந்தியா அவற்றை கொள்வனவு செய்யக்கூடாது என்றும் தெரிவித்த ட்ரம்ப் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார், ஒரு மாத காலத்துக்கு நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை கொள்வனவு செய்யுங்கள் என்பது போன்று இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு மாதம் அல்ல, இப்படியே இந்த நிலைமை நீடித்தால் 10 நாட்களிலே உலகம் தலைகீழாக மாறியிருக்கிறது. தலைகீழாக மாறியிருக்கின்ற இந்த உலகத்தை மீண்டும் தலைகீழாக மாற்றுவதற்கு ட்ரம்ப் போன்ற தலைவர்களால் முடியாது என்றே சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வருகின்ற எண்ணெய் வளங்களை வைத்துக் கொண்டுதான் உலக நாடுகளை இயங்கிக் கொண்டு இருக்கின்றன என்ற ஒரு உண்மை ட்ரம்ப் போன்ற இந்த மனிதர்களுக்கு புரியாமல் விட்டது. ஏன் என்பது தொடர்பாக இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்களும் போரியல் ஆய்வாளர்களும் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தனது நண்பனின் நாட்டோடு சேர்ந்து நான் போர் தொடுத்திருக்கிறேன் என்று மார்தட்டி கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது இந்த இஸ்ரேல் இவரை கலட்டி விட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை வெளியே சொல்லவும் முடியாமல் இந்த போருக்குள்ளே வந்து சிக்கப்பட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற உண்மைதான் உலகத்துக்கு புரிய வந்திருக்கிறது. இப்பொழுது அடுத்தவர் உள்ளே வந்திருக்கிறார். யார் என்று சொன்னால் உக்ரைன் அதிபர். உக்ரைன் அதிபரை பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் பலவற்றை அமெரிக்கா நிறுத்திவிட்டது. எனவே உக்ரைன் அதிபரிடம் இருக்கின்ற இந்த ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலிடம் இருக்கின்ற விமானங்களை விட பெறுமதி குறைந்ததாக இருந்தாலும் அவர் தரத்திலே உயர்ந்தவையாக இருக்கின்றன. அதாவது உலகத்தில் இருக்கின்ற ஆளில்லா விமானங்களிலே மிக மிக அதி வேகமானதும் ஈரான் விமானங்களை சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்ததும் உக்ரைனிடம் இருக்கின்ற விமானங்களாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது உக்ரைன் அதிபர் ட்ரம்புக்கு ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தருகின்ற ஆயுதங்களை நீங்கள் தாருங்கள், நாங்கள் ஈரானினுடைய இந்த ஆளில்லா விமானங்களை அழித்து காட்டுகிறோம் என்பது போன்று இப்பொழுது உக்ரைன் அதிபர் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்பொழுது இஸ்ரேலை புறம் தள்ளிவிட்டு உக்ரைன் உள்வரப்போகிறது. உள்ளுக்குள் வரமாக இருந்தால் ஈரானில் இருக்கின்ற அத்தனை விமானங்களும் தவிடுபடியாகும் என்பது உண்மை. எனவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் ஒரு இடைக்கால தேர்தல் அமெரிக்காவிலே வர இருக்கிறது. அந்த தேர்தல் ட்ரம்பை பாதிக்கக்கூடும் என்று ட்ரம்ப் கருதுகிறார். எனவே இந்த எரிபொருள் விலையை குறைத்தால் அன்றி இவரால் இதற்கு மேல் ஈடு செய்ய முடியாது என்று சொல்லப் போகிறது. இந்த போரை ஆரம்பித்து ட்ரம்ப் மண் கவ்வி இருக்கிறார் என்றே சொல்ல தோன்றுகின்றது. ஆனாலும் விழுந்தவன் மீசையில் மண்ணொட்டவில்லை என்பது போன்ற கதையாக ட்ரம்ப் தாங்கள் யுத்தத்தை வென்றுவிட்டோம், தான் யுத்தத்தை எப்பொழுது நிறைவு செய்வதென்பதை முடிவெடுப்பேன் என்பது போன்று பல்வேறுபட்ட கதைகளை சொல்லி வருகிறார். பார்ப்போம் இவர்களது நிலைமை எப்படி வரப்போகிறது என்று. உக்ரைன் உள்ளே வரப்போகிறதா, இஸ்ரேல் வெளியேறப் போகிறதா? இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பனிப்போர் இப்பொழுது நிறைவு பெறப் போகிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இப்படியாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் கனடாவில் இருக்கின்ற கியூபெக் மாநிலத்திலே நாளைய தினம் பாரிய பனிப்பொழிவு ஒன்று ஏற்பட இருக்கிறது. இந்த பனிப்பொழிவு காரணமாக பாடசாலைகள் விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் கூட விடுமுறை விடப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் காலநிலை சீரிட்ட தன்மைக்கு மாறப்போகிறது. மின்சாரம் தடைப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்தந்த மாகாணங்கள் அதற்குரிய ஆயத்தங்களை செய்திருக்கின்றன என்றும் அவசர சேவை பிரிவு நாளை முழு மூச்சாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தியாவசியமற்று மக்களை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் வீட்டிலே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுக்கு தேவை இல்லை என்று சொன்னால் தயவு செய்து வெளியே வருவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொள்வதோடு எல்லோரும் அவதானமாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த மத்திய கிழக்கிலே இடம்பெற்று வருகின்ற இந்த போர் காரணமாக எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. இவை அரசாங்கம் விட்ட ஒரு பிழையை மறைப்பதற்காக என்பது போன்று மஹிந்த ராஜபக்சவின் மகன் பொதுஜன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இவர் உலகம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது என்ற அந்த தன்மை தெரியாமல் கதைக்கிறாரா, அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான கருத்தை தெரிவிக்கிறாரா என்பது போன்று பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. உலகமே எண்ணெய் இப்படி தட்டுப்பாடு வரப்போகிறது என்று பல்வேறுபட்ட கூக்குரல்கள் இட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையில் இலங்கையில் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய அமைப்பாளர் இவ்வாறு சொல்வது இவருக்கு உலக நடப்புகள் புரியவில்லையா என்பது போன்று மக்கள் கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமைத்தான் உங்கள் முன்னோர்கள் ஆண்ட நாடு
பெட்ரோல் வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் அடுத்த நாட்டிடம் கையேந்தி வேண்டிய ஒரு நிலைக்கு மக்களை கொண்டு வந்து விட்டது என்பது தொடர்பாக இப்பொழுது அரசியல் விமர்சகர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இனியாவது காலத்தோடு சேர்ந்து ஓடி நாட்டிலே என்ன நடைபெறுகிறது என்பதை அறிந்து அதன் பிற்பாடு கருத்துக்களை தெரிவியுங்கள். ஏதோ நாங்கள் கதைக்கிறோம் என்பதற்காக கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்பது போன்று கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. நாளை கிபெக்கிலே பாரிய பனிப்பொழிவு இருக்கிறது. எனவே மக்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.